இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் நிரம்பிய குழிக்குள் விழுந்து 2 வயது குழந்தை பலி. போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல், பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மீது குற்றச்சாட்டு. போதைப்பொருள் சுற்றுவளைப்பில் ஒரே நாளில் 945 பேர் கைது. காங்கேசன்துறை அனுராதபுரம் இடையிலான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். தையிட்டி விகாரை பகுதியில் பதற்றம், வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் கைது. பேருந்து ஊழியர்களுக்கு மதுபானம் விற்பனை, 19 வயது கர்ப்பிணி பெண் கைது. 36 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் பான் பாய்கின்றன, அச்சம் தேவையில்லை. அரளகங்கில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தேகம பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றில் நீர் நிரம்பியிருந்த குழியொன்றில் விழுந்து ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. நேற்று காலை வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கந்தேகம தம்முன்ன பிரதேசத்தைச் சேர்ந்த 2 வயதுடைய ஆண் குழந்தையாகும். சடலம் அரளகன்வில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரளகன்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடமை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சூரியகந்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது இரத்தினபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார உள்ளிட்ட குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறித்து போலீஸ் உத்தியோகத்தர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று 20 இரவு இடம்பெற்ற இத்தாக்குதலில் காயமடைந்ததாக கூறும் குறித்து போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது எம்பெலிப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சூரியகந்த போலீசாரினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கஞ்சா சுற்றுவளைப்பு நடவடிக்கையில் தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தரும் கலந்து கொண்டிருந்தார். குறித்த கஞ்சா சுற்றுவளைப்பானது தாக்குதலை மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரின் மாமனாரது காணியில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகனம் ஒன்றில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் குழுவினர் உன்னை கொல்வேன் என மிரட்டி தம்மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் உத்தியோகத்தர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவும் குறித்து போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை முறியடிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் டிசம்பர் 20 945 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கைது செய்யப்பட்டவர்களில் 16 சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தடுப்புக் காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. 17 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு ரயில் மார்க்கத்தின் காங்கேசன்துறை மற்றும் அனுராதபுரம் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளதற்கமைய நாளை முதல் யாழ் ராணி ரயில் மூலம் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இதற்கமைய காங்கேசன்துறையிலிருந்து அனுராதபுரம் வரையும், அனுராதபுரத்திலிருந்து காங்கேசன்துறை வரையும் நாளாந்த ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக இன்று இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேர் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதென பெயர் குறிப்பிட்டு தடையுத்தரவு பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட வேளையில்
விகாரையை அண்மித்த சூழலில் கலகம் அடக்கும் போலீசார் உட்பட பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இது ஓர் அமைதி வழியான போராட்டம். இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை. விகாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவோ விகாரைக்கு சேதம் விளைவிக்கவோ இல்லை. அவ்வாறிருக்கையில் விகாரைக்குச் செல்லும் வீதியை நீங்கள் எவ்வாறு அடாத்தாக மறித்து வைத்திருக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலி கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஷ், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது நடவடிக்கையினால் போராட்டக்களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள போதிலும் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத மதுபானத்தை பெக்கெட்டுகளில் அடைத்து தூர இடங்களுக்குச் செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண் ஒருவரை வென்னப்புவ போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வென்னப்புவ வைக்கால பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய சந்தேக நபர் நேற்று 20 கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் சுற்றிவளைப்பை மேற்கொண்டபோது சந்தேக நபர் தனது கணவருடன் இணைந்து மதுபானத்தை பெக்கெட்டுகளில் அடைத்துக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 96 போத்தல்கள் கசிப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண் ஒருவர் தூர இடங்களுக்கு செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு மதுபான பெக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கசிப்புத் தொகையையும் மாரவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள 73 பிரதான குளங்களில் 36 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக நடுத்தர அளவிலான சுமார் 52 குளங்களும் வான் பாய்ந்து வருவதாக அத்திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்தார். இந்த வான் பாய்தல் காரணமாக வெள்ள நிலைமையோ அல்லது அத்தகைய நிலைக்கு நீர் வெளியேற்றப்படுவதோ இடம்பெறாது என்றும், இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் எதிர்கால பருவமழை நிலைமைகளுக்கு ஏற்ப ஆறுகளின் நீர்மட்டங்கள் மாற்றமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும், இதன் காரணமாக அந்த நிலைமைகள் குறித்து அவதானம் செலுத்தி செயற்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.